வணக்கம். நம்ம இன்னைக்கு போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டையும் நாளைக்கு மார்க்கெட் எப்படி இருக்கலாங்கிற ரிவ்யூ பார்த்துடலாங்க. இன்னைக்கு நான் கொடுத்திருந்த கீ வேல்யூ 24,755ங்க. அதுக்கு முன்னாடியே மார்க்கெட்டு திரும்பிடுச்சு. மார்க்கெட்டு எப்பவுமே கேப் அப்போ ஓப்பன் ஆகுன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணேன். பட் நியூட்ரலா ஓப்பன் ஆனாலும் ஓப்பன் 890ல ஓப்பன் ஆச்சு. இது 890ல ஓப்பன் ஆன மார்க்கெட்டு எகெயின் கீழே வராங்க. வந்த உடனே நீங்க ஒரே வேலை தான் பண்ணணும். எப்பொழுதுமே சொல்லியிருக்கிறேன், இது அந்த ரூல்டு நோட்டு மாதிரி தான். 33 33 33 33 தட்ஸ் இட். மார்க்கெட் கன்சாலிடேஷன் மோடு. பட் இதுலயும் பிரீமியம் வந்திருக்காங்க. எங்க வந்திருக்காங்க, எந்த இடத்துல எடுத்திருக்கணும் அப்படிங்கிறது இங்க கிளியரா தெரியுது பாருங்க. இவ்வளவுதான் மார்க்கெட்டுங்க. நான் இங்க லோல இருந்து ஒரு 33 பாயிண்ட் கீழே போட்டிருந்தீங்கன்னா இந்த இடத்துல கிரீன் கேண்டில் ஃபார்ம் ஆனாலும் நீங்க தைரியமா போகலாம். இது நான் 5 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம்ல தான் வச்சிருக்கிறேன். அந்த டைம் ஃப்ரேம்ல இருந்து மார்க்கெட்டு அடுத்த லோவை கட் பண்றாங்க, கன்சாலிடேட் பண்றாங்க. அடுத்த 3 கேண்டில் டார்கெட். நான் போட்டிருந்த ரெசிஸ்டன்ஸ் 1 901 உடனே இம்மீடியட்டா டார்கெட் அடிக்குது. அவ்வளவுதான். அகெயின் போட்டவங்க மார்க்கெட்டு கன்சாலிடேஷன் தான். மற்றபடி இங்கே பெரிய ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்படிங்கிறது மேலே 10 பாயிண்ட் கீழே 10 பாயிண்ட் இப்படியே தான் நடந்திருக்கும். டோட்டல் மார்க்கெட்டு அவ்வளோதான். ஆக்சுவலி இன்னைக்கு ஃபெட் மீட்டிங், அதனுடைய ரிசல்ட் எப்படி வருது அப்படிங்கிறத பொறுத்து நாளைக்கு மார்க்கெட்டில் இன்னும் வாலட்டைல் எதிர்பார்க்கலாம். மார்க்கெட்டு நியூட்ரலாக தான் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. நேற்று எங்கே ஓப்பன் ஆச்சோ அதுக்கு நியர்பை தான் 830ல் நேற்றுக்கு க்ளோஸ் ஆச்சு. இன்னைக்கு 844 தான் க்ளோஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் நியூட்ரல் க்ளோஸ் தான். பெருசாக ஒன்றும் தெரியும் காமிக்காமல் வச்சுருக்காங்க. பார்ப்போம் நாளைக்கு மார்க்கெட் எப்படி இருக்கலாம் அப்படிங்கிறத நம்மளுடைய ப்ரீமியத்துலேயும் நம்ம செக் பண்ண தெரிய வருங்க. இன்னைக்கு கீ வேல்யூ அடிக்கும்னு நினச்சேன், அதெல்லாம் எதுவும் பண்ணலை. அங்கேருந்து அப்படியே ரிஜெக்ஷன். அதை கீழே அதாவது லோலேருந்து ஒரு 233 போச்சுன்னா அகெயின் ரிவர்சல். அவ்வளோதான். மார்க்கெட் திருப்பி இந்த கன்சாலிடேஷன் ஜோன். சரி, ஓகே. நம்ம கொடுத்த சப்போர்ட்டுக்கு வரல, கீ வேல்யூக்கும் வரல, இந்த ரேஞ்சுக்கும் வரல. பட் ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் மட்டும் எக்ஸாக்டா அடிச்சிருக்கு. அவ்வளோதான். வேற எதுவுமே நடக்கல. அந்த ரெசிஸ்டன்ஸ் வேல்யூல திருப்பிட்டாங்க. ஓகே, நான் கொடுத்திருந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ் என்ன பண்ணுச்சுன்னு பார்க்கலாங்க. நான் கொடுத்திருந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ் மார்க்கெட் இதுல என்ன கொடுத்திருந்தேன், 24,800 காலும் 900 புட்டும் கொடுத்திருந்தேன். இதனுடைய வேல்யூஸ் 105க்கு மேல இருந்தா மார்க்கெட் அப் சைட்ல இருக்குன்னு சொல்லியிருந்தேன். 105 கீழே இருந்தா மார்க்கெட் டவுன் சைட்ல இருக்குன்னு சொன்னேன். இன்னைக்கு ரெண்டு பக்கமும் மார்க்கெட் விளையாடி இருக்கு. புதன்கிழமைனாலே இப்படிதான் மோஸ்ட் ப்ராபபிளி இருக்குங்க. ரெண்டு பக்கமுமே டார்கெட் அடிக்கும். இதை என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, மார்னிங்கே ஒரு செஷன் பாருங்க, இங்க ஓப்பன் பண்றாங்க. நான் 85ன்னு ஒரு விலை கொடுத்தேன். இது மூணாவது கேண்டிலே க்ளோஸ் வச்சாங்க. ஒரு இம்மீடியட்டா 122 டார்கெட் அடிக்குது. இதெல்லாம் நேத்தே நம்ம சொல்லியாச்சுங்க. இதனுடைய ரேஞ்சஸ் என்ன அப்படிங்கறத நான் தெளிவுபடுத்திட்டேன். பர்டிகுலரா ஒரு விலை சொல்லியிருந்தேன். 85 ரூபாய்க்கு மேல இருக்கிற வரைக்கும் மார்க்கெட் அப்சைட்ல தான் இருக்கும் அப்படிங்கறத நான் பர்டிகுலரா அந்த விலையும் குறிப்பிட்டு சொல்லியிருந்தேன். இதெல்லாம் ஏன் எடுக்க முடியுது, என்ன நடக்குது, ஏன் அந்த விலையை நான் ஃபிக்ஸ் பண்ணினேன் அப்படிங்கிறத நீங்களே ஆர்என்டி பண்ணுங்க. ஒன்றும் பெரிய பெரிய விஷயம்லாம் இல்லை. இதெல்லாம் மேக்ஸ்ல எனக்கு கிடைக்கக்கூடிய விலை தாங்க. அவ்வளவுதான். இதுல இன்னொரு பியூட்டிஸ்லாம் இருக்கு. நான் ஏன் ஸ்ட்ரைக் பிரைஸ் ஈவனா செக் பண்ணுங்க அப்படிங்கறத நான் சொல்றேன். அப்படிங்கிறதுக்கு ஒரு காரணம் மட்டும் நான் சொல்றேன், நல்லா கவனிங்க. நீங்க எப்போ நான் செகண்ட் கேண்டில் ஹை லோ சொல்லியிருப்பேன், அதையும் நீங்க யூஸ் பண்ணுங்க, தப்பு இல்லை. பட் இந்த மாதிரி ஈக்குவலான ரேஞ்ச் உள்ள பிரீமியத்தை எடுத்தீங்க அப்படின்னா மார்க்கெட்டு எந்த இடத்துல திரும்பலாம் அப்படிங்கிறதையும் நீங்களே சொல்லலாம். இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, நான் ஆல்ரெடி ஸ்வாப்பிங் வீடியோ ஒன்று போட்டிருப்பேன். அதெல்லாம் இது ரிலேட்டட் தாங்க. அந்த இடத்துல மேக்ஸ் வேல்யூ இருக்குங்க. இப்போ எக்ஸாக்டா நீங்க போய் இந்த ஹையை போய் பாருங்க. காலோட ஹை 142ங்க. புட்டோட ஹையை போய் பாருங்க. அதே ரைட் சைட்ல பாருங்க, 142 தான். சரி, ஓகே. எந்த இடத்துல கால் திரும்புதோ காலுடைய லோவை போய் பாருங்க, 63.30. புட்டோடைய இங்க வரைக்கும் போன இந்த லோவை பாருங்க, 64.60. ஸோ நான் ஏன் அந்த விலையை எடுக்கணும், பிரீமியம் ஈவனா இருக்கக்கூடிய ஸ்ட்ரைக் பிரைஸ் சூஸ் பண்ணீங்க அப்படின்னா
எனக்கு விலையே தெரியலனா கூட இந்த இடம் வரும்போது மார்க்கெட் ரியாக்ட் பண்ணும் அப்படின்னு அர்த்தங்க. அந்த இடத்துல எல்லாம் மார்க்கெட்ல மேக்ஸ் வேல்யூன்னு ஒண்ணு இருக்குங்க. இன்னைக்கு ஏன் 63 ரூபாய் இவ்வளவு செயல்பட்டுச்சு, 85 ரூபாய் ஏன் நான் விலை நேத்தே நான் அதை கொடுத்தேன். நீங்களே இதெல்லாம் கண்டுபிடிக்கலாங்க. இதெல்லாம் நீங்களே வந்து யோசிக்கணும். சரிங்களா? இதைத்தான் நான் சொல்ல வரேன். இந்த 85ல இருந்து மார்க்கெட் இங்கேயும் அதே மாதிரிதான். புட்டு சைடும் அதே 85ல க்ளோஸ் வச்ச மார்க்கெட், லோ வந்து க்ளோஸ் 86, இங்க 86ல க்ளோஸ் வச்ச மார்க்கெட் நேரா அங்கேயும் 122ங்க. இதெல்லாம் வந்து மார்க்கெட்டோட பியூட்டிஸ்ங்க. இவ்வளவுதான். நம்ம இது ஏன் நேத்தையும் சொல்றோம். ஆனா நீங்க இதெல்லாம் பிளைண்டா எடுக்காதீங்க. ஏன் நடக்குது அப்படின்னு தயவு செய்து புரிஞ்சு செய்யுங்க. மார்க்கெட்டுங்கிறது மேக்ஸ் வேல்யூங்க. ஓஏ அது இது எது வேணாலும் இருக்கலாங்க. அதெல்லாம் எனக்கு அப்பாற்பட்டது. இந்த வேலைன்னா இந்த வேலையில திரும்பணும், அவ்வளவுதான். இது திரும்பல அப்படின்னா மார்க்கெட் இன்னும் அடுத்த ஸ்டேஜ் போக போகுது அப்படின்னு. இன்னைக்கு மார்க்கெட்டு சுத்தமா ரேஞ்ச் பவுண்டு தான். அந்த இதுலயும் இவ்வளவு பிரீமியம் கொடுத்துருக்குறாங்க, மார்க்கெட் போகாமல இல்லைங்க. சரிங்களா? ஸோ அதனால சொல்றேன், மேக்ஸ் வேல்யூல சொல்லுங்க. நான் இன்னைக்கு அந்த வாட்ஸ்அப்ல நான் என்னுடைய லெவல்ஸ் நான் வந்து இன்னைக்கு காலையிலேயே அப்டேட் பண்ணிட்டேன். 9:45 நான் வந்து உங்களுக்கு எல்லாம் கொடுத்துருப்பேன். என்கிட்ட கேட்டவங்க எல்லாத்துக்கும் நான் அதை ரெகுலரா அனுப்பிட்டு இருக்கேன். இது எதுக்காக அப்படின்னா ஒரு சப்போர்ட்டுக்கு, நீங்க என்னுடைய சப்ஸ்கிரைபரா இருக்கிறதுனால இதை நீங்க யூஸ் பண்ணி பாருங்க அப்படிங்கிறதுக்காக தான். இதை வச்சு ட்ரேட் எல்லாம் நீங்க இனிஷியேட் பண்ணீங்க அப்படின்னா இது வந்து ஒரு பிளைண்ட் ட்ரேடு தான். சரிங்களா? நான் கொடுத்துட்டேன். மேக்ஸிமம் இந்த பர்பிள் கலர் வரும்போது மார்க்கெட் ரியாக்ட் ஆகுங்க. இதே வந்து பர்பிள் கலருங்கிறது ஒண்ணு, இதுல ஆரஞ்சு கலர்னு ஒண்ணு கொடுத்துருப்பேன். இந்த இடம் வரும்போது மார்க்கெட் வந்து என்ன நடக்கும் அப்படின்னா, இதை தாண்டினா அந்த ரேஞ்ச் வந்து அதுக்கு மேலதான் இருக்கும்னு அர்த்தம். இன்னைக்கு க்ளோஸே பாத்தீங்கன்னா அந்த எல்லோ கலர்ல தான் க்ளோஸே கொடுத்துருப்பாங்க. இதெல்லாம் ஏன் நடக்குது? இந்த விலையை நான் வந்து 9:45 நான் கொடுக்குறேன் அப்படின்னா மார்க்கெட் எவ்வளவு மேக்ஸ் வேல்யூல நான் கால்குலேஷன் வச்சிருக்கேன்னு மட்டும் நீங்க பாத்துக்கணும். நீங்க இதெல்லாம் படிச்சு நீங்களா தெரிஞ்சு பண்ணுங்க. இன்னும் அருமையா இருக்கும், அழகா இருக்குங்க, சுவாரஸ்யமா இருக்கும். பாருங்க, இந்த இடத்துல வந்து அழகா சப்போர்ட் எடுக்கிற மார்க்கெட் நேரா நான் கொடுத்த அதே 902 இந்த இடத்துல ஒரு விலை இருக்கு, அந்த இடத்துல போய் அடிக்குது. எப்படிங்க இதெல்லாம்? இவ்வளவுதாங்க பியூட்டிஸ். இது வேணும்னா நீங்க எனக்கு வீடியோ பாக்குறவங்களுக்கு தேவை அப்படின்னா நான் இதுக்கு சார்ஜஸ்ல எதுவும் பண்ணல. பட் ஆனா நீங்க இதை தெரிஞ்சு செய்யுங்க, தெரியாம செய்ய வேண்டாம். நான் அனுப்புறேன் உங்களுக்கு. பட் ஒரு 1 வீக் வாட்ச் பண்ணுங்க. ட்ரேடா இனிஷியேட் பண்ணாதீங்க. இப்போது இதை தெரியாம ட்ரேடா இனிஷியேட் பண்ணாதீங்க. இது வரைக்கும் பாக்குறவங்களும் சரி, இனிமேல் வாங்குறவங்களும் சரி, தயவு செய்து புரிஞ்சு செய்யுங்க. நான் இந்த வேல்யூஸ் கொடுக்குறேன் அப்படின்னா இது எக்ஸாக்டா அந்த இடத்துல தான் திரும்புங்க. நான் இன்னைக்கு கொடுத்தது இங்க வந்து காலை 800 காலும் 950 புட்டு கொடுத்துருந்தேன். இதுக்கு காரணமும் என்ன அப்படின்னா, இதெல்லாம் ஈவன் பிரீமியமா இருந்தாதான் இந்த கால்குலேஷன் கரெக்டா மேட்ச் ஆகுங்க. இந்த இடத்துல பாருங்க, கரெக்டா 113 ரூபாயில சப்போர்ட் எடுக்கிறான், அழகா 166 ரூபா போறான். எகெயின் வருது. இதெல்லாம் இன்னைக்கு பெரிய வாலட்டைல் தான். நீங்க மார்க்கெட்டை வந்து எந்த பக்கம்னே ஜட்ஜ் பண்ண விடாம கொண்டு போனாங்க. நீங்க செகண்ட் கேண்டில் ஹை லோவையும் போட்டிருந்தீங்கன்னா 2 பக்கமும் அடிச்சு விளையாடி இருப்பாங்க. ஓகே, இந்த மாதிரி இருக்குங்க. பட் இதெல்லாம் பாருங்க என்ன அளவுக்கு டார்கெட். இந்த கிரீன் கலர்ல என்ட்ரி எடுத்தா ரெட் கலர் டார்கெட், அவ்வளவுதான். சிம்பிளுங்க. மார்க்கெட் இந்த 108க்கு எவ்வளவு நேரம் போராடி இருக்குன்னு பாருங்க. இங்க 133 உடைச்சதுன்னா மார்க்கெட் அவ்வளவுதான் அர்த்தம். புரியுதுங்களா? இந்த எல்லோ கலர் தான் வந்து பார்டர் லைனுங்க. இதுக்கு கீழே இருந்துச்சு அப்படின்னா மார்க்கெட்னால இன்னொரு சைடு போக முடியாது. கன்சாலிடேஷன் தான் இன்னைக்கு ஃபுல்லாவே இந்த இடத்துலயே முடிச்சுட்டாங்க மார்க்கெட். பிரீமியத்துல பார்த்தாலே தெரிஞ்சிடலாங்க. நான் சொன்னேன் இங்க என்ன விலையில திரும்பி இது 92. நான் இன்னொரு ஸ்ட்ரைக் கொடுத்திருந்ததுல உங்களுக்கு கரெக்டா நேற்று க்ளோசிங்ல ஈவன் ஸ்ட்ரைக் பிரைஸ் இருந்ததுன்னா அந்த பிரைஸ் கரெக்டா அக்யூரேட்டா நடந்தது. ஸோ இதெல்லாம் வந்து மேக்ஸுங்க. நான் மார்க்கெட்டுங்கிறது நான் மேக்ஸ் அப்படிங்கிற முறையில தான் நான் பாக்குறேன். அதுவும் கண்ணா அப்படின்னாலாம் போகாதுங்க, கரெக்டா போகும். நீங்க சரியா மார்க்கெட்டை மட்டும் கண்டுபிடிச்சு அதே ரூல் மட்டும் ஃபாலோ பண்ணுங்க. இல்ல ஸ்கேல்பிங் பண்ணுங்க. தயவு செய்து யார் என்ட்ரி கொடுத்தாலும் சரி, ஒரு ஸ்டாப் லாஸ்ங்கிற ஒரு 5 பாயிண்ட்ல வெளியில போக கத்துக்குங்க. இந்த இதை மட்டும் நீங்க ப்ராஃபிட் வந்து 100 பாயிண்ட் வேணாலும் பிடிங்க, எனக்கு அதை பத்தி தப்பு இல்லை. ஆனா லாஸ் வரும்போது மட்டும் பார்த்துக்கிட்டே இருக்காதீங்க. இவர் இந்த கோடு கொடுத்தாரு, அவர் அந்த கோடு கொடுத்தாரு, இந்த வேல்யூஸ் இங்க இருக்கு, இங்க சப்போர்ட் வரைக்கும் வரலாம், இதெல்லாம் வேணாங்க. ஒரு 5 பாயிண்ட் உங்களுக்கு லாஸ் கிடைக்குது அப்படின்னா இமீடியட்டா கட் பண்ணுங்க.
திருப்பி அந்த இடத்துல க்ளோஸ் வச்சா போய் எடுங்க, போதுங்க. மார்க்கெட் வந்து என்னைக்கும் வந்து இன்னைக்கு இல்லைன்னா நாளைக்கு வந்து எடுத்துக்கலாம். ஆனா உங்க மணி அப்படிங்கிறது 5 பாயிண்ட் 6 பாயிண்ட்ல லாஸ் கொடுங்க, போதுங்க. மேக்சிமம் நான் 12 பாயிண்ட் சொல்லுவேன். வேண்டாங்க, அதுவே இந்த காலத்துல வேண்டாம்னு சொல்றேன். லாஸ் பண்ணாம ட்ரேட் பண்றது எப்படிங்கறது முதல்ல ஃபாலோ பண்ணுங்க. இது ஃபாலோ பண்ணீங்கன்னா நீங்க ஸ்கேல்பிங் பண்ணீங்கனாலே தப்பிச்சுக்கலாம். ஓகே, நாளைக்கு மார்க்கெட் எப்படி இருக்கலாம், இந்த இது வேணும் அப்படின்னா நீங்க சொல்லுங்க. நான் கேட்கக்கூடியவங்க என்னுடைய பர்சனல் வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க வாட்ஸ்அப் பண்ணுங்க, நான் தரேன். ஆனா இதை எப்படி பார்க்கணும்னு தெரிஞ்சு செய்யுங்க. 1 வீக் வந்து R&D பண்ணுங்க. எகெயின் ஃபர்தரா உங்களுக்கு இது ஓகே அப்படின்னு தெரிஞ்சா மட்டும் நீங்க இதை வாங்கி செய்யுங்க, சரிங்களா? இது கால்ஸ் கொடுத்துற மாதிரி இருந்துடக்கூடாது, புரிஞ்சு செய்யுங்க, சொல்லிட்டேன். ஓகேங்க, நல்லது. இதே நாளைக்கு வேல்யூஸ் பார்த்துடலாங்க. மார்க்கெட் இப்போதைக்கு பாத்தீங்கன்னா இந்த சேனல் இது வந்து நான் 1 hour டைம் ஃப்ரேம்ல வச்சிருக்கேன். 1 hour டைம் ஃப்ரேம்ல இன்னும் அந்த சேனலுக்குள்ளதான் இருக்கு. நாளைக்கும் மார்க்கெட் அப்சைடு போகுமா இல்ல இந்த விலையை தொடுமா, வீக்லி கீ வேல்யூன்னு நான் கொடுத்திருந்த விலையை தொடுமா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. நாளைக்கு வேல்யூஸோட தான் தெரியும். நாளைக்கு கீ பாயிண்டே வந்து இன்னைக்கு க்ளோசிங் வேல்யூ தாங்க. இந்த க்ளோசிங் வேல்யூ அதாவது மார்க்கெட்டை இப்போ மிடில் நிறுத்திருக்காங்கன்னு அர்த்தங்க. நாளைக்கு ரிசல்ட் நோக்கி நிறுத்திருக்காங்க. மார்க்கெட் எந்த சைடு வேணாலும் ஒரு சைடு போகலாம். ஆனா நாளைக்கு ரேஞ்ச் வந்து 24,778 இருந்து 24,968 வரைக்கும் இருக்குங்க. இந்த இடத்துல கீ வேல்யூ இருக்கு. நான் இது ஏன் கீ வேல்யூஸ் கொடுக்குறேன் அப்படின்னா இந்த இடத்த அது ரீடெஸ்ட் பண்ணியே ஆகணும் அப்படிங்கிறது ரூலுங்க, சரிங்களா? போன வாரம் நடந்த மார்க்கெட்டோடைய டேட்டாவை வச்சு எடுக்கக்கூடியதுதான் இந்த கீ வேல்யூ அப்படிங்கிறது. அது டச் பண்ணலாம், பண்ணாமலும் போகலாம். அப்படி நீங்க கொடுத்து சொன்னீங்கன்னா இன்னைக்கு பண்ணல. ஆனா மேக்சிமம் 85% வந்து இந்த ரீடெஸ்டுக்காகவாவது இந்த இடத்துக்கு வருங்க. ஸோ இதை தாண்டி மேலே க்ளோஸ் வைக்க முடிஞ்சாதான் மார்க்கெட்டை அப் சைடோ அல்லது டவுன் சைடோ போக முடியும் அப்படிங்கிறது தான் இந்த வீக்லி கீ வேல்யூஸ் உடைய யூசேஜுங்க. ஓகே, ஒரு சேனல் பேட்டர்ன் தான் போகுது. நீங்க இந்த ட்ரெண்ட் லைன்லாம் போட்டுலாம் ட்ரேட் பண்ணாதீங்க. நான் இப்போ இங்கெல்லாம் ஏகப்பட்ட லாஸ் கொடுத்துருப்பீங்க ட்ரெண்ட் லைன்லாம் போட்டு ட்ரேட் பண்ணீங்கன்னா. நான் இதை எப்பவுமே உங்க சேனல் பேட்டர்ன்ல ஃபார்ம் பண்ணி போயிட்டு இருக்குங்கிறத காமிக்கிறேன். பட் இது தேவையில்லை. நான் கொடுக்கக்கூடிய 33 பாயிண்ட்ஸ் வந்து இன்ட்ராடேக்கு போதுமானது. வேற எதுவுமே நீங்க பார்க்க வேண்டியது இல்லைங்க, சரிங்களா? நீங்க இதே இப்படியே பாருங்க. எப்பவுமே சார்ட் அது இதையும் போட்டு ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாங்க. நான் என்ன கொடுத்துருக்கிறேனோ அதுக்குள்ளேயே டிராவல் பண்ணுங்க, போதுமானது. மார்க்கெட் வந்து ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா 24 ரேஞ்ச் 24,778 டு 24,968. இதுக்குள்ள இருக்கக்கூடிய ரெசிஸ்டன்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் 24,930. அதுக்கு கீழே ஃபர்ஸ்ட் சப்போர்ட் வந்து பாத்தீங்கன்னா 24,744ங்க. இந்த சப்போர்ட்டுக்கு வருமானு தெரியல. மேக்சிமம் மார்க்கெட்டுங்கிறது இங்க போக முடியல, இந்த இடத்த அடைய முடியல அப்படின்னா மார்க்கெட் என்ன நடக்கும் அப்படின்னா, இங்க இருந்து மார்க்கெட் திரும்புது அப்படின்னா இந்த கோட்டுக்கு சப்போர்ட் கூட வருங்க. நான் லாஸ்ட் வீக்கே சொல்லியிருக்கேன், சரிங்களா? அது ஓப்பன் ஆகுற ரேஞ்சை பொறுத்து மார்க்கெட்டுடைய வேல்யூஸ் மாறும். பட் நியூட்ரலா ஓப்பன் ஆச்சுன்னா கண்டிப்பா இந்த இடத்த அடிச்சதுனா தான் ரெட் கேண்டில் ஃபார்ம் ஆனா மட்டும் எடுங்க. மேக்சிமம் ரிஜெக்ஷன் கிடைக்கலாம், அல்லது ஃபர்தர் அப்ராலியா கிடைக்குது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பாருங்க. திருப்பி கிரீன் கேண்டில் இது க்ளோஸ் வைக்கிறாங்க அப்படின்னா எகெயின் வந்து புட் சைடு போயிடாதீங்க. ஸோ அதே மாதிரி அடுத்த ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 25,032. இந்த கீ வேல்யூஸ்லாம் வந்து ஒரு முக்கியமான ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். 24,968 முக்கியமான விலைங்க. ஸோ அந்த இடம்லாம் வந்தால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. இதுக்கு ரெண்டாவது சப்போர்ட் பார்த்தீங்கன்னா 24,642. ஸோ மார்க்கெட்டு இவ்வளோ ரேஞ்சஸ்குள்ளே இருக்குமானா நாளைக்கு எக்ஸ்பைரி 4 இண்டெக்ஸோட எக்ஸ்பைரி. பேங்க் நிஃப்டி, சென்செக்ஸ் இல்லை, மிட் கேப் நிஃப்டி, ஃபின் நிஃப்டி, நிஃப்டி. ஸோ மந்த்லி எக்ஸ்பைரி. ஸோ இது கொஞ்சம் பெருசாக ஒரு இடத்துல எங்கே போகணுமோ அவங்க காலையிலேயே கொண்டு போய் அங்கே நிறுத்திட்டு கன்சல்டேட் போட ஆரம்பிச்சிட்டாங்கன்னா மார்க்கெட்டில் எதுவுமே இருக்காது. இதை நீங்கள் நாளைக்கு நான் சொல்லிடுறேன். செகண்ட் கேண்டில் லோவை கட் பண்ணிருச்சுன்னா மார்க்கெட்டில் உள்ளே இருக்காதீங்க. இதை இப்போவே நான் சொல்லிடுறேன். எந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸாக இருந்தாலும் சரி இந்த மணி எடுத்துக்கோங்க. எங்கே ஓப்பன் ஆனாலும் சரி 900 இப்போ ஓப்பனே வந்து 930 அப்படின்னா மேக்ஸிமம் 950 புட்டு எடுத்துக்கோங்க, 900 கால் எடுத்துக்கோங்க. இந்த ரெண்டு வேல்யூவும் செகண்ட் கேண்டில் லோவுக்கு கீழே இருக்கிற வரைக்கும் மார்க்கெட்டில் தயவு செய்து ரெண்டு லோவையும் கட் பண்ணிட்டாங்கன்னா மார்க்கெட்டில் இருக்காதீங்க. நீங்கள் வந்து ப்ராஃபிட் பண்ணுறீங்களோ இல்லையா, லாஸ் பண்ணிடாதீங்க. அதை மட்டும் கேர்ஃபுல்லாக பாருங்க, சரிங்களா? ஓகே, நாளைக்கு ஸ்ட்ரைக் ப்ரைஸ் பார்த்துடலாங்க.
நாளைக்கு வந்து 24,750 காலும் 24,950 புட்டு எடுத்திருக்கிறேன். இதனுடைய வேல்யூஸ் பாருங்க. இன்னைக்கு இந்த ஸ்ட்ரைக் ஈவனான ஸ்ட்ரைக்குங்க. இதனுடைய ஹை 183ங்க. 183ங்க. இதனுடைய ஃபர்ஸ்ட் லோ 92ங்க. 90.80ங்க. இவ்வளவுதாங்க. ஏன்னா வந்து இதெல்லாம் வந்து மார்க்கெட்ல அந்தந்த இடம் வந்து அது திரும்பியே தீரணுங்க. இதெல்லாம் நம்மளே கண்டுபிடிக்கலாங்க. ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. இதுக்காக தான் நான் வந்து ஈவன் பிரீமியத்தை எடுத்து ட்ரேட் பண்ணுங்க அப்படிங்கிறத சொல்ல வரேன். சரிங்களா? இது 133ல இருக்கு, இது 115ல இருக்கு. ஸோ எனக்கு வந்து நாளைக்கு ரேஞ்ச் மார்க்கெட் அப்சைடு போகணும்னா 24,750 கால் 115 ரூபாயில இருந்து மேல போனா மேல இருக்கிற வரைக்கும் மார்க்கெட் அப்சைட்ல தான் இருக்கும். அதே வந்து புட் சைடு வந்து 115 ரூபாய்க்கு மேல இருக்கிற வரைக்கும் மார்க்கெட் டவுன் சைடு நோக்கி செல்லும். இதனுடைய தொலைவு 103 to 145ங்க. பார்த்து நாளைக்கு இதுக்குள்ள ட்ரேட் பண்ணுங்க. அதே மாதிரி ஹீரோ டு ஜீரோ மார்க்கெட்டு அப்சைடு போயிட்டு இப்போ இங்க உதாரணத்துக்கு அப்சைடு போயிட்டு கீழே இறங்கிட்டு இருக்குது அப்படின்னா மார்க்கெட்டு டவுனுக்கு வருது அப்படின்னு அர்த்தம் இல்லைங்க. ஒரு 12:30 மணி அல்லது 1 மணி அந்த ரேஞ்சில் இதனுடைய லோல இதனுடைய அவுட் ஆஃப் த மணி அல்லது அட் த மணியில வந்து கால் சைடே போங்க. தயவு செய்து ட்ரெண்டுக்கு ஆப்போசிட்டா போயிடாதீங்க. புட்டு சைடு போகுது, அங்க பிரீமியமே இருக்காதுங்க. இங்க 70 பாயிண்ட் கீழே இறங்கிட்டு இருக்கும், இங்க 15 பாயிண்ட் கொடுத்துருக்கும். நீங்க இந்த 15 பாயிண்ட்டுக்கு ஆசைப்பட்டு போவீங்க. ஆனா இங்க வந்து ரீடெஸ்ட் எடுத்துட்டு திருப்பி இதே சைடு தான் போகும். மார்க்கெட்டு காலையில இருந்து எந்த சைடு மார்க்கெட் இருக்கோ அந்த சைடு தான் போகும் மேக்சிமம். ரிவர்சல் ட்ரேட் போயிடாதீங்க. எங்க போனாலும் 5 பாயிண்ட்ல வெளியில வர கத்துக்குங்க. இதுதான் மார்க்கெட்டோட யுக்தி. அதை மட்டும் மறந்துடாதீங்க. நீங்க ப்ராஃபிட் வந்து 25 பாயிண்ட்ல 100 பாயிண்ட் வரைக்கும் பிடிங்க, தப்பு இல்லை. ஸ்டாப் லாஸ் 5-6 பாயிண்டோட வெளியில வந்துருங்க. நீங்க எடுக்கக்கூடிய விலை உங்களுக்கு அதுதான் லோவா இருக்கணும். அதை மட்டும் பாத்துக்குங்க. ஓகே, இன்னொரு ஸ்ட்ரைக் பிரைஸையும் நான் காமிச்சிடுறேன். 24,850 கரண்ட் ஸ்ட்ரைக் பிரைஸும் இதையும் வச்சு நீங்க ட்ரேட் பண்ணுங்க, ஒன்றும் தப்பு இல்லை. ஈவனான பிரைஸா இருக்கிறதுனால இதையும் நான் 850ல க்ளோஸ் ஆயிருக்கு. 850 கால் 58 ரூபாய்க்கு மேல இருந்தா மார்க்கெட் அப் சைடுல இருக்குங்க. அதே புட்டு சைடு இருந்தா 58 ரூபாய்க்கு மேல இருந்தா மார்க்கெட் டவுன் சைடுல இருக்கும். இதனுடைய தொலைவுகள் வந்து 48 to 68ங்க. 40 பாயிண்ட் ரேஞ்ச் இதுக்குள்ளதான் சுத்துங்க. சரிங்களா? அதிகமான பிரீமியம் இருக்காது. ஸோ இதுக்குள்ளதான் இருக்கும். இதனுடைய 2 ஸ்ட்ரைக்குமே 25ங்கிற ஒரு காமன் வேல்யூங்க. அதையும் நோட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? 25 ரூபாய் வரைக்கும் எந்த ஸ்ட்ரைக் பண்ணாலும் அந்த இடத்துக்கு போனா திரும்ப வாய்ப்பு உண்டு. அதே வந்து 25ல திரும்பினா 12,000 ரூபாய்க்கு போகும். அதையும் பார்த்துக்குங்க. பார்த்து ட்ரேட் பண்ணுங்க. ஓகேங்க, ஹாப்பி ட்ரேடிங். மீண்டும் நாளை நல்ல பதிவுடன் சந்திப்போம். வணக்கங்க.